எங்களுக்குள்ள தேவையில்லாத நிறைய சண்டை வந்துட்டே இருக்கு. ஆனா இப்ப அவ இல்லாதப்பதான் எனக்கு அது எல்லாமே புரிஞ்சுதுன்னு சஞ்சய் அவரு தங்கச்சிய பத்தி இவ்ளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரா? சஞ்சய் அவரு பேட்டி கொடுத்ததுல இருந்தே எல்லா பக்கமும் அவரை பத்தின பேச்சுதாங்க. இவ்ளோ பொறுமையா அழகா ஒரு முதலமைச்சரோட பையங்கிற எந்த ஒரு தலகணமும் இல்லாம கேட்ட எல்லா கேள்விக்கும் அழகா பதில் சொல்றாருன்னு ரசிகர்கள் எல்லாம் வியப்போடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு முதல்வரும் நடிகருமான விஜய் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவரு சமீபத்துல கொடுத்திருக்க பேட்டி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய கவனம் பெற்றிருக்கு. இந்த பேட்டி ரொம்ப அதிகமா வைரலும் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் அவரு முதல் முறையா கொடுத்த பேட்டி. அவரோட குரலையே இப்பதான் எல்லாரும் கேக்குறாங்க. சின்ன வயசுல அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் நானும் என்னோட தங்கச்சியும். அப்புறம் 2 பேரும் ரொம்ப நெருக்கமா ஆயிட்டோம். இப்படி பத்தின விஷயங்களை சொல்லியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற நாங்க ஒவ்வொரு முறையும் தப்பு என்கிட்டயே இருக்கிறதா வீட்டுல எல்லாரும் நம்புவாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் ஸ்டடீஸ்க்காக வெளியில போனோம். முதல்ல நான் தான் வீட்டை விட்டு வெளியே போனேன். கொஞ்ச காலம் கழிச்சு மறுபடியும் ஊருக்கு வந்தப்ப என்னோட சிஸ்டர் வெளிநாட்டுல படிக்கிறதுக்காக போயிட்டாங்க. ஒரே வீட்டுல இருந்து பிரிஞ்சு வாழ்றப்பதான் தங்கச்சியை எவ்வளவு அதிகமா நினைக்கிற அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் அடிக்கடி வீடியோ கால்ல பேசுவோம். தூரம் அதிகரிச்சப்பதான் எங்களுக்குள்ள எவ்வளவு பாசம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சது. தியா படம் பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. என்னுடைய முதல் படமான சிக்மா படத்தோட கதைய முதல்ல அவங்க கிட்ட தாங்க நான் சொன்னேன். எந்த தயக்கமே இல்லாம நேர்மையா அவங்களோட கருத்தை சொன்னாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் கூட. நிறைய யோசனை எல்லாம் கொடுப்பாங்க. நானும் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. யாராச்சும் இதெல்லாம் ரொம்ப சரியில்லை, இந்த முடிவு தப்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கே அந்த விஷயத்த தெளிவா விளக்கி புரிய வைப்பா. அந்த ஒரு டேலண்ட் தியா கிட்ட இருக்கு. இயக்குனரா தன்னோட பயணத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் அந்த குணத்தோட மதிப்பை நான் இன்னுமே புரிஞ்சுக்கிட்டேன். தியா கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் அவரு தன்னோட தங்கச்சியை பத்தி இவ்வளவு நிறைய விஷயங்கள் சொன்னது சமூக வலைதளங்கள்ல வேகமா பறக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட சிங்கத்தோட பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பாங்க, ஜேசன் சஞ்சய் ரொம்ப இயல்பான உண்மையான மனிதர், இப்படிப்பட்ட கருத்துக்களை பதிவிடுறாங்க. சிக்மா படத்துக்காக ஜேசன் சஞ்சய் அவரு நிறையவே உழைப்ப போட்டிருக்காரு. தன்னோட முதல் படம் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம அவ்வளவு தூரம் அந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்காரு. இந்த படத்தை ரசிகர்கள் திரையில பார்க்க ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டும் இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிக்கும்னு அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறதுனால படத்தோட எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.